அஸ்ஸலாமு சமையல் அட்டகாசம் பகுதியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிறது சுவையான சத்தான உங்களுடைய ரத்தத்தின் அளவை கூட்டக்கூடிய மண்பத்தி பொரியல் பார்க்க போகிறீங்க. ஆட்டுடைய ஸ்பேர் பார்ட்ஸில் இதுவும் ஒன்று. தேவையான பொருட்கள் எல்லாம் நான் அந்த லிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு வாங்க, குறிப்புக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க, என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஆட்டுடைய மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்கள் டானிக்லலாம் பார்த்தீங்கன்னா, அயன் டானிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் தான் இருக்கும். இது நுர சால்னா. நுர சால்னா ஆக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், இல்லைன்னா பெப்பர் போட்டு ஆக்கிறதுக்கு. இது மண்ணீரல் எதுக்கு நல்லதுனாக்கா, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா, உடம்புல ரத்தத்தின் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா, இதை நீங்கள் வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் நாங்கள் கண்டது. இங்கே எங்கள் சிஸ்டர் இங்கே இருக்கும்போது 6 போயிடுச்சு ஹீமோக்ளோபின் லெவல் டெலிவரி அப்போ இதுதான் செஞ்சு கொடுத்தேன். நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி இதுதான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப நல்லா கேட்டுச்சு. இது எந்த மருந்தும் ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்தலை. இந்த மண்ணீரலை நல்லா அழகாக நான் காமிக்கிறேன், எப்படி செய்கிறது காமிக்கிறேன். அது மாதிரி செஞ்சு நல்லா ஸ்மெல் இல்லாமல், அது கழுவ ரொம்ப பிளட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சிடாதீங்க. அப்படியே மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி அப்படியே மசாலா போட்டு மேரினேட் பண்ணி அப்படியே நம்ம பொரிக்க வேண்டியது தான். ஸ்லோ ஃபயரில் ரொம்ப நேரம் வேக வச்சு நல்லெண்ணெய் இல்லை நெய்யில் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இது நான் சொல்கிறேன் 100% ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். வாரத்தில் 3 தடவை, மாதத்தில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது நான் அப்போது ஒரு டாக்டர், நல்ல டாக்டர், அவங்க பேர் தெரியல என்னன்ட்டு, கனடியன் ஹாஸ்பிட்டலில் இங்கே, அவங்க தான் சொன்னாங்க. நம்ம தமிழால் தான் அவங்க சொன்னாங்க, என்ன பண்ணுறது இல்லை, ஃபுட் ஐட்டமாக நாங்கள் கொடுக்கணுன்னு பார்க்குறோம், டானிக் வேண்டாம். ஏன்னா டானிக் சம்டைம்ஸ் இந்த அயன் டேப்லெட் சாப்பிடும்போது சில பேருக்கு இது மோஷன் டைட் ஆகிடும், கேஸ் ட்ரபிள் வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். வெஜிடேரியன்ஸ் நீங்கள் பீட்ரூட்டு, டேட்ஸு, கீரை இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டு சரி பண்ணிக்க வேண்டியது தான். இது நான் வெஜிடேரியனுக்கு இது கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். நான் சொல்கிறேன். நான் நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா மண்பத்தை, அது கழுவியாச்சு. கழுவிட்டு இது ஒரு 200 கிராம் இருக்குது. அது நான் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடரு, கொஞ்சம் மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் போட்டிருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி கொஞ்சம் புழிஞ்சு விட்ருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வாசனை ஃப்ளேவருக்கு, வேகும் போது ஃப்ளேவருக்கு. இப்படியே கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு பட்டை, ஒரு சின்ன பட்டை போட்டு அப்படியே வேக விட வேண்டியது தான். நல்லெண்ணெய், நெய் இதில் தான் செய்யணும். இதை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் தான் அதை பெரட்டணும். நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா லாஸ்ட்டில் கலரி எடுக்கணும். பச்சை மிளகாய் ஒன்று அரிஞ்சு போட்டு நல்லா வேக விடணும். ஸ்லோ ஃபயரில் வச்சு, ரொம்ப நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மெதுவாக வேக விட்டு, வெந்ததும் சுருளை கிளறி சுற்றிலும் அந்த நெய் விட்டு நல்லா கிளறி ஏற்றணும். இது ஒரு 2-3 வகை பண்ணியிருக்கேன் நான். இது 2வது வகை. இது நான் எல்லாம் 1 by 1 போஸ்ட் பண்ணுறேன். நான் இது ஜஸ்ட்டு இது நான் இதாக காமிக்கல. இந்த மண்பத்தையை வாங்கி இதில் கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இது மசாலா போட்டிருக்கேன். போட்டு நல்லா பெசரி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். மற்ற மசாலா போட்டு குழம்புலாம் பண்ணால் இது மாதிரி ரொம்ப இதாகிடும், வடிஞ்சிடும் எல்லாமே. இந்த அப்படியே பிளட்டு மாதிரி வரைஞ்சி கூட்டாகிடும். அதனால் குழம்பு பண்ண முடியாது அவ்வளோவா. இதில் ஃப்ரை பண்ணால், இல்லைன்னா பார்பிக்யூ மாதிரி சுட்டால் நல்லாயிருக்கும். சுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா நல்லா வேக வச்சு சுருட்டி ஃப்ரை பண்ணிடணும். அவ்வளோதான். அது இதில் கொஞ்சோண்டு அந்த ஊற வச்சு மேரினேட் பண்ண மண்பத்தையை இந்த சுவரட்டி அப்படின்ற மண்பத்தையை நான் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் போட்டு, ஒரு பட்டையை போட்டு, இந்த மண்பத்தையை போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே நான் வேக விட்றேன். நான் இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு மேலே நெய், நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி பரட்டி இறக்கலாம். இது நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சது வெந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஜோராக அந்த ஃப்ளேம் நல்லா ஃபுல்லாக வச்சு அந்த தண்ணியை வற்ற விட்டு இப்படி கொஞ்சம் கூட்டு மாதிரி செய்து சாப்பிட வேண்டியது தான். இது சாதத்தோடு சாப்பிட்றவங்க வெறும் ப்ளைன் சாதத்தில் நெய் போட்டு
இதை அப்படியே விரவி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராகும். அந்த கூட்டோடு அந்த மண்பத்தியோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 மாதம் நீங்கள் அயன் டானிக் எடுக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஹீமோகுளோபின் லெவல் வந்து கண்டிப்பாக கூடும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கூடிச்சா இல்லையான்றது எனக்கு வந்து கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நல்லா வந்து வேக விட்டு நல்லா மஞ்சத்தூள் இந்த மிளகு அந்த இது மசாலா எல்லாம் வெந்து தான் நல்லாயிருக்கும். சேர்ந்து சும்மா அப்படியே பரட்டக்கூடாது. ரொம்ப நேரம் சிம் தீரை வச்சு நல்லா வேக விடணும். வெந்து வருது பாருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றி கொஞ்சம் அப்படி கூட்டு பதத்தில் அப்படி வரணும், கிரிப்பாக வரணும். வந்துச்சுன்னா இறக்கிட வேண்டியதான். மேலே நெய்யும் நல்லெண்ணெயும் ஊற்றி பரட்டி ஆக்கிடுங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா அந்த தண்ணிலாம் நல்லா வற்றி அப்படியே கிரிப்பாக கூட வருது பாருங்க. இது கூட்டு மாதிரி இருக்கும். கூட்டு பதத்தில் அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். இது ஒரு டானிக் மாதிரி நினச்சிக்கோங்க. சில பேருக்கு இந்த இது பிடிக்காது. ஆனால் இப்படி நல்லா நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சோன்னாக்கா நம்ம நல்லா சாப்பிட்லாம். இது சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஹீமோகுளோபின் லெவல் நீங்கள் உங்களுக்கு கம்மியாகிடுச்சுனாக்கா உங்களுக்கு எல்லாமே முட்டி வலி, இந்த நெக் பெயின், அப்புறம் பேர்லாய் மயக்கம் வராது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் நம்ம தப்பிச்சிக்கணும், உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த